எப்பா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. அயோத்தியில் உட்காந்துருக்கா, வாப்பா ஓடியாப்பா, ஓடியா ஓடியா. அயோத்தியில் போதும், இப்போ நீ கணக்கு வேறு கணக்கு போடுதாரு. ஓடியா ஓடியா. 8ஆம் நாட்டு சனீஸ்வரி 2 பேருமே வந்துட்டியாப்பா. அயோத்தியில் எப்படி இருக்க? நல்லா இருக்க. அங்கே பிடிச்சி ஆட்டிரு. இப்போ டெல்லிக்கு ஐயா 9:45 டைமில் வெளியே கிளம்புதார். நீதிபதி ஜட்ஜாக போகிறார் டெல்லிக்கு. நீதிமன்றத்தில் உட்கார்ந்தார். 5க்கு 5 நீதிபதியை ஜட்ஜை உட்கார வை, சீக்கிரமாக உட்கார வச்சு இந்த தமிழ்நாட்டு கணக்கு அவங்களுக்குள்ளே உட்காந்து பேசணும். என்ன கணக்கில் ஓடுது, என்ன செய்கிறான் அப்படிங்கிற சட்டம் எல்லாம் ஒன்றா தான் வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் சட்டத்தை ஒன்றோடு வச்சுருக்கான். புரியுதா? அப்போ தமிழ்நாடு என் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஆடுதான். அது ஐயா கையில் இருக்குது. பூமியில் இறங்கிட்டார். கம்முன்னு அவன் ஒழுங்காக போனோம். இப்போ கணக்கு பூரா பிடிக்காரு. தமிழ்நாட்டு கணக்கை வச்சு தான் வெளிநாடு எல்லா நாடுமே கணக்கை பிடிக்காரு. ஒரு இடம் உட்காந்தாச்சா அந்த இடத்துல இருந்தால் பிடிப்பார் ஐயா கணக்கு. முக்கால் சத்தியம். சிறைச்சாலையில் உட்காருவான்ப்பா. 2 பேருமே உட்காருங்கப்பா. சிறைச்சாலை. புரியா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக போட்டுப்பான். எங்கே உட்காரணுமோ உட்காந்துக்கோ. நீதிபதி ஜட்ஜி ஐயா வருவார். வந்த உடனே அந்த சிறைச்சாலை வெளியே தான் நிற்பார். இவன் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான், உள்ளே வரமாட்டார். ஏன்னா என்னென்ன செய்தாங்கிற கணக்கை எடுப்பார். கணக்கு எடுத்த உடனே நீதிபதி ஜட்ஜி மனசில் உட்காந்து அந்த இதை பூரா எடுக்க வைப்பார். வக்கீல தான் இராணுவங்கிறது முற்றுப்புள்ளி வரும் சீக்கிரமாக வரும். அது ஐயா போட்டார், சொல்லிட்டார் என்கிட்ட. அப்படிங்கிற இப்போ இராணுவத்தையும் பார்க்க போயிடுவார். அவர் பெட்டியை தூக்கிட்டு அவர் கிளம்புவார். 9:45 டைமில் அங்கே உட்காருவார். டெல்லி அவருக்கு சிம்மாசனத்தில் உட்காருவார். அங்கே ஒரு சிம்மாசனம் இருக்குது. உயரமாக உட்காந்து உலகத்தை பார்த்து அந்த இடம் உட்காருவார். நீ கீழே உட்காந்துக்கோ. கீழே உட்காந்தவொடனே உனக்கு ஆர்டர் போட்டுருவார். அவனை பிடின்னு பெண்ணுக்கு ஆணுக்கும் பிடிச்சிக்கல. அவனுடைய வயிற்றில் இருக்கிற வரைக்கும், கொட்டல் வரைக்கும் கட்டிடுவான். சிக்கலை மாட்டாது. அப்படித்தான் கணக்கு. இது பெரிய கணக்கு. புரிஞ்சுக்கப்பா. கிளம்பிடுங்க, 2 பேருமே கிளம்பிடுங்க. ஐயா 9:45 பார்த்து முடிஞ்சதும் இராணுவத்தை பார்க்க போயிடுவார். அங்கே பூரா பார்ப்பார். என்ன செய்தான் ஏது செய்ய. அமர்நாத்திலேருந்து உட்காந்து பார்ப்பார். அமர்நாத் ஜோதிலிங்கத்திலேருந்து பார்ப்பார். இவனுங்களை பூரா எப்படி உள்ளே கொண்டு வருங்கிற கணக்கை அதை பார்ப்பார். பார்த்து முடித்த உடனே எல்லாவனுக்குமே பீதி கலங்கும். புரியுதா? புரிஞ்சுக்கோ. தமிழ்நாட்டில் போலி பத்திரங்கள் எல்லா பத்திரப்பதிவில் ஓடுது. அது எல்லாமே அதை போயிட்டு வந்த உடனே மதியத்துக்கு மேலே இதில் உட்காந்துக்கோ. பத்திரப்பதிவில் எல்லா இடத்துலையுமே போலி பத்திரம் பூரா பிடி ஓடணும். இந்த வென்று எல்லாமே செய்வான். அது நீதிமன்றத்தில் நம்பர் வாரி போட்டு கவர்மெண்ட்டுங்கிற கணக்கு செய்யணும். இது வெளியில் இவனுங்களாக ஆடுதான். இவனுங்களாக கவர்மெண்ட்டை ஓட்டு வச்சு முத்திரை வச்சு ஆடுதான். அந்த ஆட்டத்தை அவன் குடும்பத்தில் உட்காந்து ஆட்டிரு. புரியுதா? புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் போலி பத்திரம். இப்போ இதில் தான் புரோக்கர்லேருந்து எல்லாவனும் மாட்டுவான். புரோக்கர் தான் இதில் முதல் மாற்றுறது. போலி ஆவணங்கள் போட்டால் புரோக்கர் தூக்குற கணக்கு வந்துருச்சா? இதுதான் முக்கால் சத்தியம். கிளம்புங்க 2 பேரும். ஜம்முன்னு அயோத்தியில் பொழுதன்னைக்கும் பிரதமர் உன்னை கூட்டு தூக்கி கும்பிடுதான். தூக்கி பார்த்துக்கப்பா. வேட்டியை நல்லா கட்டிக்கோ. புரியா? அவன் அப்படிப்பட்ட முக்கால் சத்தியம். ஐயா உட்காந்துருக்காரு. அவன் இன்னும் கணக்கு எடுக்காமல் ஆட்டிக்கிட்டே அலைதான். அவனுக்கு ஓலைச்சோடு போகும். 13வது கோட்டீஸ்வர் ஓலைச்சோடு போகும். அது டைம் வரையில் அப்போ தான் முழிச்சு பார்ப்பான். என்னடா உட்காந்துருக்காரு ஐயா அப்படிங்கல. கொக்கி போட்டு எதை தூக்கணுமோ அதை தூக்கி வைப்பார் ஐயா. அவனை வச்சு தான் வைப்பார். டெல்லி பிரதமர் மோடியை வச்சு எல்லா நாட்டிலையும் உள்ளவனை தூக்கிடாம பாரு. கை குலுக்கினால கையை நாடாக குலுக்கினால எல்லா நாடுமே சிக்கலில் மாட்டி வரும். புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. அவன் கை குலுக்கிற இடம்புறம் குலுக்கி விட்டுரு. நீ சேர்ந்து குலுக்கினாதான் எல்லா நாடுக்கும் பிடிச்சி ஆட்டுற வேலை வேலை. பெரிய பதவி வாங்கியிருக்கிய 2 பேருமே. சந்தோஷம். முக்கால் சத்தியப்பா.